அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்னச்சு ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான பிரேக்கிங் நியூஸ் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 4க்கு உண்டான ரிசல்ட் வந்து வெளியாயிருக்குங்க. ஸோ அந்த வெளியீடானதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான். சரி, ஏன் சார் குரூப் 4 ரிசல்ட்டை போடுறீங்க அப்படின்னா, நிறைய பேர் நம்ம இதுலேயே டெக்னிக்கல் படிக்கிறவங்களும் நிறைய பேர் வந்து குரூப் 4 ரிசல்ட் எழுதியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ ரிசல்ட் வெளியாயிருக்கு. அந்த இதை எப்படி செக் பண்றது, அதாவது உங்களோட ரிசல்ட்டை எப்படி பார்க்கறது, அந்த ரிசல்ட்ல என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆர்எல் அகாடமி சேனல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஆர்எல் அகாடமி சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து பார்த்துக்கோங்க. எல்லா விதமான இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோ எக்ஸாம்ஸ்க்கு நிறைய பேர் புதுசாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா தயவுசெய்து இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து குரூப் 4 ரிசல்ட்டை எப்படி பார்க்கறது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ குரூப் 4 ரிசல்ட் பார்க்கணும்னா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அண்டு வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சா வந்து என்ன பண்ணலாம், உங்களோடதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ டைரக்டா என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே உங்களுக்கு ரிசல்ட்டோட லிங்க் வச்சிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், கீழே வந்து ஒரு கேப்சா கேட்கும். அதையும் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஸோ டிஎன்பிசிக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர் யூசர் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாம் டேஷ்போர்ட்ல போயிட்டு குரூப் 4 எக்ஸாம் இதுல பாத்தீங்கன்னா உங்களோட மார்க்ஸ் அண்ட் ரேங்க் பொசிஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படிதான் வரும். இந்த லிங்க் தான் உங்களுக்கு நான் வச்சிருக்கேன். சரிங்களா? டிஎன்பிசி ரிசல்ட்ஸ் TNGovernment.in. இதுல உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த், கேப்சா என்டர் பண்ணீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் ஷோ ஆயிரும். சரி, உங்களோட ரிசல்ட். சரிங்களா? ஸோ இந்த ரெஜிஸ்டர் நம்பர் நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்றது, மறந்துருச்சு சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. உங்களோட டிஎன்பிசி வெப்சைட்ல போயிட்டு, அதாவது ஹோம் பேஜ்ல உங்களுக்கு ரிஜிஸ்டர் அப்படின்றது இருக்கும். அதுல வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் இந்த இருக்கு பாத்தீங்களா, ரிஜிஸ்டர் அப்படின்றதுல போயிட்டீங்கன்னா உங்களோட அதுல ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஏற்கனவே பதிவு செய்த அதுல உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கண்டிப்பா போடணுங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு கண்டிப்பா போட்டு கேப்சா என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டேஷ்போர்டு ஒன்று ஓப்பன் ஆகும், ஒன் டைம் டேஷ்போர்ட். ஸோ அந்த டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஹிஸ்டரி இருக்கு பாத்தீங்களா, இந்த அப்ளிகேஷன் ஹிஸ்டரியை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம், என்ன எவ்வளவு எக்ஸாம் இது வரைக்கும் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்றத போட்டு கடைசியில் உங்களோட அப்ளிகேஷன் ஐடின்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். மேக்ஸிமம் ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்றது 100 அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஹிஸ்டரியில போயிட்டாலே உங்களோட எக்ஸாம் பேரு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஐடி இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை நோட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த இடத்துல உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்தீங்க அப்படின்னா கேப்சாவை என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட ரிசல்ட் ஷோ ஆகும். ஸோ ரிசல்ட் இந்த தடவை டீட்டெயிலாக உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்க, எப்போ நடந்தது, உங்களோட தமிழில் எவ்வளோ மார்க்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எவ்வளோ மார்க்கு அப்படின்றத டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, தமிழ்ல எவ்வளோ, பார்ட் A, பார்ட் B, பார்ட் C 3 பேர் சேர்த்து எவ்வளோ, அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்க எந்த ரேங்க்ல இருக்கீங்க, ஓவரால் ரேங்க் எவ்வளோ, கம்யூனிவல் ரேங்க் எவ்வளோ, அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஏபிலிட்டி எல்லாம் எவ்வளோ இருக்கும், ஃபாரஸ்ட்டுக்குனா எவ்வளோ இருக்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரேங்க் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? Candidates who have claimed outstanding sportsmanship reservation in the online application SMQM SSC. So இதாவது secured minimum qualifying marks in the written examination. So இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா secured minimum qualifying marks in the என்னது written examination அப்படின்றது கொடுத்திருப்பாங்க. The rank position will be published after the scrutiny of sports certificates by the expert committee by the sports development. அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இவங்க தெளிவா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி போஸ்ட் நேம், அதோட கோட்ஸ், நிறைய பேருக்கு போஸ்ட் கோட் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்றதுனால என்ன போஸ்ட் நேம், என்ன போஸ்ட் கோட் அப்படின்றத தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ தயவு செய்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி நோட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the rank position marks and the details of the candidate have been displayed in the above table based on the marks secured by the candidate in the written examination. சரிங்களா? ஸோ எவ்வளோ ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல வாங்குனீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அதை பொறுத்து தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் எல்லாமே சூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி செக் பண்றது அப்படின்றத உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை வச்சு தயவு செய்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ யார் எவ்வளோ ரேங்க் எடுத்துறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா டெக்னிக்கல் எக்ஸாம் பார்க்குறவங்க எழுதிருப்பாங்க அப்படின்றதுக்காண்டி தான் போட்டிருக்கோம். ஸோ நீங்க குரூப் 4க்கும் அடுத்து கிளாஸஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா தாராளமா நம்ம சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much.